தொலைநூற்று வேலை பகல் செய்திகளுக்காக பிரீதா. மைத்திலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள். துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை. தேர்தல் ஆணைய உத்தரவு மீறி கருத்து கணிப்புகள். நடவடிக்கை எடுக்க வைகோ வலியுறுத்தல். மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு 6 மாநிலங்கள் எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஹெலிகாப்டர் வாங்கியதில் முறைகேடு விவகாரம். மாநிலங்களவையில் நாளை விவாதம். பேரவைத் தேர்தலுக்கான பாதுகாப்பு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர்களில் ஒருவரான உமேஷ் சின்ஹா சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழக காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அலுவலர்கள், ஆட்சியர்கள், தேர்தல் செலவீன பார்வையாளர்களுடன் அவர் நடத்தி வரும் ஆலோசனை பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் 13 நாட்களே உள்ள நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா தலைமையில் சென்னை மீனம்பக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக காவல்துறை தலைவர், சட்டம் ஒழுங்கு, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் துணை ஆணையர்கள் ஆகியோருடன் வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் செலவின பார்வையாளர்கள், தேர்தல் செலவின கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணி அளவில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதை தடுக்கும் வகையிலும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதை தடுக்கும் வகையிலும் வாக்காளர்கள் பணம் வழங்குவதாக புகார் வந்தால் அவற்றை தடுக்க எவ்வகை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா இன்று மாலை புதுச்சேரியில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்திலும், நாளை திருச்சியில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்திலும், அதனைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்திலும் அந்தந்த பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் கலந்து தேர்தல் ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக மீனம்பக்கத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் மாரியப்பன். தமிழக பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்துவதற்காக வேட்பாளர் பட்டியலை அச்சிடும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற மே 16ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நேற்று வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி இந்த தேர்தலில் 3463 ஆண்களும் 320 பெண்களும் 2 மூன்றாம் பாலினத்தவரும் என மொத்தம் 3785 பேர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தற்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அதன்படி இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடும் தொகுதியில் 45 பேர் போட்டியிடுவதால் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. அதேபோல அரவக்குறிச்சியில் 36 பேர் போட்டியிடும் நிலையில் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. அதேபோல குறைந்தபட்சமாக ஆற்காடு, மயிலாடுதுறை மற்றும் கூடலூர் ஆகிய தொகுதியில் 8 பேர் போட்டியிடுகிறார்கள். இங்கு 1 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள், சின்னங்கள் மற்றும் புகைப்படங்களை பொருத்தும் பணி இன்று முதல் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் 234 தொகுதிகளில் இருந்தும் தேர்தல் அலுவலர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் நியமன ஆணையை இன்று பெற்றுள்ளதுடன் இன்னும் சிறிது நேரத்தில் அரசு அச்சகத்தில் இந்த நியமன ஆணையை வழங்க இருக்கிறார்கள். அங்கு நாளை முதல் அச்சடிக்கும் பணி துவங்கும் என்று தெரிய வருகிறது. அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அலுவலகம் வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சையது. அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அரசுகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட விசாரணை இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசும் தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்துள்ளன. இதேபோன்று உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரம் ஆகிய 5 மாநில அரசுகளின் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி நுழைவுத் தேர்வை அந்தந்த மாநில அரசுகளே நடத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும், பொது நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுக்களில் கூறப்பட்டுள்ளது.
மத்திய அரசு தாக்கல் செய்த வழக்குடன் சேர்த்து மாநில அரசுகளின் மனுக்கள் மீதும் இன்று விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஹெலிகாப்டர்கள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்ற விவகாரம் குறித்து நாளை மாநிலங்களவையில் விவாதம் நடத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்துடனான ஹெலிகாப்டர் ஒப்பந்த முறைகேடு குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று கூறி நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதன் காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. இந்த நிலையில் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி ஹெலிகாப்டர் ஒப்பந்த முறைகேடு குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நாளையும் மக்களவையில் வரும் 6ஆம் தேதியும் விவாதம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ஹெலிகாப்டர் ஒப்பந்த முறைகேடு குறித்த விசாரணைக்கு வரும் 5ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு விமானப்படை முன்னாள் தளபதி SP தியாகிக்கு மத்திய அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக தில்லி CBI அலுவலகத்தில் அவரிடம் நேற்று முதல் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதனை அடுத்து அந்த விவகாரத்தில் நடைபெற்ற சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்த விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் விசாரணைக்காக வரும் 5ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறும் SP தியாகிக்கு மத்திய அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஹெலிகாப்டர் பேர ஊழலை காங்கிரஸ் கட்சி திசை திருப்ப முயற்சி செய்வதாக மக்களவையில் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் பேரத்தில் பல கோடி ரூபாயை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சிலர் பெற்றதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் புதிதாக குஜராத் எண்ணெய் படுகை விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி எழுப்பி வருகிறது. இந்நிலையில் மக்களவையில் இதுபற்றி கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி ஹெலிகாப்டர் பேர ஊழலை திசை திருப்பவே காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையை எழுப்புவதாக கூறினார். ஜெட்லியின் கருத்துக்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை மீறி கருத்து கணிப்புகள் நடத்தப்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி வேட்பாளரான தேமுதிக தலைவர் விஜயகாந்தை ஆதரித்து உளுந்தூர்பேட்டை தொகுதியில் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அரசூரில் பேசிய வைகோ தமிழகத்தை ஊழல் மதுவால் கெடுத்தது திமுக அதிமுக கட்சிகள்தான் என்று கூறினார். 7 மாவட்டங்களை அழிக்கும் திட்டமான மீத்தேன் திட்டம் கெயில் திட்டத்துக்கு திமுக தான் காரணம் என்று வைகோ குறிப்பிட்டார். மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக சதி வேலைகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய வைகோ பின்னர் கெடிலம், உளுந்தூர்பேட்டை, எலவனார்கோட்டை ஆகிய பகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். கொங்கு மண்டலத்தையே ஒழிக்க பாத்தீங்க. இப்ப கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு அதிக இடங்கள் இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா பார்த்தா இனி என்ன ஆகும்னா இந்த 3 நாளைக்குள்ள பாருங்க 234 தொகுதியில 140 தொகுதி திமுக ஜெயிக்க போகுதுன்னு போட போறாங்க. இவங்க ஒரு 70-80 சீட்டு ஏடிஎம்கே போடுவாங்க. நமக்கு ஒரு 2-3 சீட்டு போடுவாங்க. இதை கண்டு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இது திட்டமிட்ட சதி வேலை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். கருத்து கணிப்பு போடக்கூடாது என்று எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை மீறி எப்படி இந்த கருத்து கணிப்பு போட்டீங்க? என்ன நோக்கம்? மதுரையில் இன்று மாலை நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திமுக தலைவர் மு கருணாநிதி சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். மதுரையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி உரையாற்றுகிறார். பிரச்சார கூட்டத்திற்காக சென்னை கோபாலபுரம் இல்லத்திலிருந்து இன்று காலை அவர் புறப்பட்டு சென்றார். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன், அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் அனைத்து அலுவலர்களையும் இடமாற்றம் செய்தால் மட்டுமே தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறும் என்று தெரிவித்தார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வாக்காளர்கள் பலியானது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாங்கள் யார் யாரை மாற்ற சொன்னோமோ அதிலேயே பாதி பேரைத்தான் இதுவரை தேர்தல் ஆணையம் மாற்றியிருக்கிறது. மறுபடியும் நாங்கள் தொடர்ந்து அவர்களை வலியுறுத்தி வருகிறோம். நேர்மையான நியாயமான தேர்தல் நடைபெற வேண்டுமென்றால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அதிகாரிகள் முக்கிய பொறுப்பிலே தேர்தல் பணியிலே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் மாற்ற சொல்கிறோம்.
மகாராஷ்டிரத்தை பிளவுபடுத்துவதற்கு ஆதரவு தெரிவித்த முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பதவி விலக வேண்டும் என்று மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து விதர்பா என தனி மாநிலம் ஒன்றை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு விதர்பா தனி மாநிலத்திற்கு ஆதரவாக தேவேந்திர பட்னாவிஸ் முக புத்தகத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் மகாராஷ்டிரத்தை பிளவுபடுத்த ஆதரவளித்த தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். இனிமேலும் முதல்வராக நீடிக்க பட்னாவிஸ்க்கு எந்த தகுதியும் இல்லை எனவும் தாக்கரே தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து மத்திய அரசு நாளைக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு மீதான விசாரணையில் மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரகண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் எனவும் அது குறித்து நாளைக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ நுழைவுத் தேர்வை ரத்து செய்க மருத்துவர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று பாரதிய ஜனதா மட்டும்தான் என அக்கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் IAS மற்றும் IPS அலுவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதை வரவேற்பதாக கூறினார். வரும் 6ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் 3வது அணி என்று நாங்கள் அழைத்துக் கொள்ளவில்லை. நாங்கள் மாற்று, தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்று, ஒரு தேசிய மாற்று. 67 அரசியல் தலைமையை தேசியம் இழந்துவிட்டது. மீண்டும் அரசியல் தலைமையை தேசியம் பெற வேண்டும் என்பதற்கான முயற்சி. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பங்கேற்றனர். பொது நுழைவுத் தேர்வு உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய வலியுறுத்தி முழக்கமிடப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலர் பாலகிருஷ்ணன், பொது மருத்துவ நுழைவுத் தேர்வினால் தமிழக மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். நீட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இந்த முறை கொண்டு வரப்பட்டால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3000க்கு மேல் உள்ள MBBS சீட்டில் 500 சீட்டு தவிர மீதி அனைத்து சீட்டும் வட மாநிலங்கள் சென்றுவிடும். அப்படியே சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது தமிழக மக்களின் வரிப்பணத்தினால் கட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவர்களினால் உருவாக்கப்படுகின்ற மாணவர்களுடைய பலன் இந்த தமிழக மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். புதுக்கோட்டை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் மற்றும் அவரது மனைவியை தாக்கிய அடையாளம் தெரியாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுக கரம்பக்குடி ஒன்றிய முன்னாள் தலைவரான கெங்கை அம்மாளின் கணவர் சொக்கலிங்கம் புதுக்கோட்டை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். நேற்று பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சொக்கலிங்கமும் அவரது மனைவியும் வீடு திரும்பும் பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கியதில் அவர்கள் உள்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை முன்பு திரண்ட அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பதற்றமான சூழல் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பிரச்சாரம் புதுக்கோட்டை போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது பிரச்சாரத்தில் வரும்போது 4 ரோட்டில் வண்டியை மறித்து போலீஸ்காரங்க இருக்கும்போது எல்லாருமே இருக்கும்போது அவங்கள போலீஸ்காரங்க தடுக்கல. அவங்க நேராக எங்கள் வண்டியை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோரை திறந்து உள்ளே இருக்க அக்கா சேர்மன் அக்கா இருக்காங்க, சேர்மனையும் அடிச்சிட்டாங்க. அவர் வேட்பாளர் சட்டையை பிடிச்சி கிழிச்சு நெஞ்செல்லாம் அடித்து கண்ணாடி உடைச்சிருக்காங்க. கம்பி எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்க எந்த ஒரு இதுவும் பண்ணலை. அவங்க வண்டியில் வரும்போது வண்டியை மறிச்சாங்க. வண்டியை மறித்து வளப்பையில் வெட்டுறா அப்படின்ட்டு வண்டியை கண்ணாடியை உடைச்சாங்க. கண்ணாடியை கதை தந்துட்டு நெஞ்சில் குத்தி எண்ணெய் குத்தி என் மனைவி அடித்து கழுத்தை பிடிச்சி போலீஸ் வந்து தள்ளி விடுச்சு. வண்டி அதுக்கு வரலன்னா எங்களை கொண்டு போயாங்க. தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து 220 ஆயுதப்படை காவலர்கள் இன்று திருநெல்வேலி வந்தடைந்தனர்.
சட்டப்பேரவைத் தேர்தலின் போது பாதுகாப்பு பணியில் துணை ராணுவம் மற்றும் மத்திய மாநில காவல்துறையைச் சேர்ந்த 30,000 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து கமாண்டர் ஜதேஷ் அன்வர் தலைமையில் 220 ஆயுதப்படை காவலர்கள் ரயில் மூலம் திருநெல்வேலி வந்தடைந்தனர். இவர்களில் ஒரு பிரிவினர் நகர் பகுதியிலும் மற்றொரு பிரிவினர் புளியங்குடியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடியல் கூட்டணியில் இருந்து விலகுவதாக மக்கள் மாநாடு கட்சியின் தலைவர் சக்திவேல் அறிவித்துள்ளார். நடிகர் கார்த்திகை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட விடியல் கூட்டணி அண்மையில் உருவானது. இதில் 6 கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் இந்த கூட்டணியில் இருந்து விலகுவதாக மக்கள் மாநாடு கட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்த கட்சியின் தலைவர் சக்திவேல், நடிகர் கார்த்திக்கின் செயல்பாடு அற்ற நிலை காரணமாக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாகவும் வரும் தேர்தலில் 9 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தார். விடியல் கூட்டணி இருக்கிறது என்பது செயல்படாத ஒரு கூட்டணியாக மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் விடியல் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் மாநாடு கட்சி விடியல் கூட்டணியில் இருந்து விலகி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே 9 இடங்களிலே வாலி சின்னத்தை தனித்து போட்டியிடுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் செய்தியாளர்களுடன் பேசிய லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சி வித்யாதரன், விடியல் கூட்டணி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் உள்ளதாக தெரிவித்தார். நடிகர் கார்த்திக்கின் பதிலை பொறுத்து கூட்டணியில் நீடிப்பது பற்றி முடிவெடுக்கப்படும் என அவர் கூறினார். பணம் பதுக்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மயிலாடுதுறை அதிமுக வேட்பாளர் வீட்டில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் மற்றும் காவல்துறையினர் இரவு பகலாக சோதனையில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை பேரவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் வீட்டில் தேர்தல் கண்காணிப்பு குழு அலுவலர் பிரான்சிஸ் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சரவணகுமார் தலைமையில் இந்த சோதனை நடைபெற்றது. ஆனந்த தாண்டவபுரத்தில் உள்ள அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் வீட்டில் பல மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பணம் மற்றும் ஆவணங்கள் எதுவும் சிக்கவில்லை. முதல்வர் ஜெயலலிதா படம் பதித்த 21 ஹெல்மெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கர்நாடக அரசு மேகதாது பகுதியில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரி தடையை மீறி உண்ணாவிரதம் நடத்த சென்ற தமிழக விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் தலைமையில் தமிழக கர்நாடக எல்லையான ஜூஜுவாடியில் இன்று உண்ணாவிரதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் தடையை மீறி உண்ணாவிரதம் இருக்க ஜூஜுவாடி நோக்கி சென்ற விவசாயிகளை கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய PR பாண்டியன், இதே நிலை நீடித்தால் போராட்டம் தொடரும் என கூறினார். கர்நாடகம் ராசிமணல் மேகதாது அணை கட்ட துடிக்கிறது. அனுமதித்தோமையானால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். 22 லட்சம் ஏக்கர் தரிசாக போய்விடும். 5 கோடி மக்கள் குடிநீரின்றி உயிரிழப்பார்கள். தடுத்து நிறுத்துங்கள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பலமுனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க VIP தொகுதிகளின் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் VIP தொகுதி சுற்றில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தற்போதைய MLA விஜயதரணி போட்டியிடும் விளவன்கோடு தொகுதி பற்றி பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ள விளவங்கோடு தொகுதியில் விவசாயம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக ரப்பர் விளைச்சல் அதிகமாக காணப்படுகிறது. தேனீ வளர்ப்பு தொழிலும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கும் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள் இந்த பகுதியில் அமைந்துள்ளன. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் இணைந்திருந்த குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைய காரணமாக அமைந்த போராட்ட களமான மார்த்தாண்டம் பகுதி இந்த தொகுதியில் அமைந்துள்ளது. இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவரும் குமரி தந்தை என்று அழைக்கப்படுபவருமான மார்ஷல் நேசமணியின் சொந்த ஊரான நேசர்புரமும் இந்த தொகுதியில் அமைந்துள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,40,547 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 1,18,335 ஆண் வாக்காளர்களும் 1,22,192 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். 3ஆம் பாலினத்தவரும் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர்.
விளவங்கோடு பேரவை தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் 5 முறையும், காங்கிரஸ் கட்சி 5 முறையும், ஸ்தாபன காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2011 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதரணி 62,898 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட லீமா ரோஸ் 39,109 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். நெய்யாறு இடதுகரை கால்வாய் சீரமைக்கப்படாததால் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக உள்ளது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. விளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிக ரப்பர் தோட்டங்கள் அமைந்துள்ளதால் ரப்பர் உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் ரப்பர் பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கவனிக்கப்படாமலேயே உள்ளது. அருகாணி, பத்துகாணி, கோதையாறு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு இதுவரை எட்டவில்லை. தேன் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதால் தேனீ ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்பதும் கோரிக்கை பட்டியலிலேயே இடம்பெற்றுள்ளது. மார்த்தாண்டத்தில் வாகன போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும், போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொகுதியில் தீர்க்கப்படாமலேயே நீடிக்கிறது. இத்தொகுதியில் உள்ள பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் தற்போதைய எம்எல்ஏ விஜயதரணி மீண்டும் போட்டியிடுகிறார். சுசீந்திரத்தை அடுத்த தேரூர் பகுதியைச் சேர்ந்த இவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கொள்ளுப்பேத்தி ஆவார். ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை விளவங்கோடு தொகுதியில் சாலைகள், பாலங்கள், தடுப்பணைகள், மின்சார திட்டங்கள் என்று பல்வேறு விஷயங்களை நிறைவேற்றிய என்னுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக நிறைவேற்றிய நான் வரும் காலத்திலும் பல்வேறு தீர்வடையாத விஷயங்கள் இருந்து கொண்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. விரைவில் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வரும் 5 ஆண்டு காலத்தில் அந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்கும் மேலும் உள்ள ரயில் திட்டங்கள் நிறைவேறுவதற்கும் நிச்சயமாக என்னுடைய முயற்சி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செல்லசுவாமி போட்டியிடுகிறார். விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரையில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஏராளம். குறிப்பாக நெய்யாறு இடதுகரை பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை என்பது தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பேன். ரப்பர் விலை வீழ்ச்சி என்பது, அந்த விலை வீழ்ச்சியால் ரப்பர் விவசாயிகள் மிக பெரும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பிலிருந்து அந்த மக்களை, ரப்பர் விவசாயிகளை மீட்பதற்காக என்னுடைய முயற்சி என்பது இருக்கும். மக்கள் பிரச்சனைகளுக்காக உடனுக்குடன் தீர்வு காணுகின்ற பணிகளே நான் என்னுடைய முயற்சி என்பது இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலராக பதவி வகித்து வரும் தர்மராஜ் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றால் மலைவாழ் மக்கள் அடிப்படை வசதியற்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மலைவாழ் மக்களை ஒரு ஓட்டு வங்கி அரசியலாகத்தான் இதற்கு முன்னால் பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்தனை அடிப்படை வசதிகளையும் உருவாக்கி கொடுப்பதற்காக ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்கின்ற வகையில் அவர்களுக்காக முழு முயற்சியோடு உழைத்து இந்த நிகழ்வுகளெல்லாம் ஏற்படக்கூடிய வகையிலே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக முழுமையாக உழைப்பேன் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை மட்டும்தான் நான் மக்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். அதிமுக சார்பில் ஜி நாஞ்சல் டொமினிக் களமிறக்கப்பட்டுள்ளார். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். உள்நாட்டு போர் தொடர்வது வருத்தம் அளிக்கிறது. சிரியா நிலவரம் பற்றி பிரிட்டன் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் அமைதி திரும்ப பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அங்கு உள்நாட்டு போர் தொடர்வது வருத்தமளிப்பதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மெக்சிகோ சென்றுள்ள பிரிட்டன் வெளியுறவு செயலர் பிலிப் ஹாமோண்ட் அங்கு செய்தியாளர்களுடன் பேசினார்.
அப்போது சிரியா தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் கிளர்ச்சியாளர்கள் மீது ராணுவம் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறினார். மேலும் அமெரிக்க குடியரசுத் தலைவர் பதவிக்கு யார் வந்தாலும் அந்நாட்டுடனான நட்புறவை பிரிட்டன் தொடரும் என்றும் அவர் மேலும் கூறினார். In the Syria dialogue to keep it alive. The Syrian moderate opposition is finding it increasingly difficult to justify their participation in a political process while their people are being bombed and killed by regime forces supported by the regime's allies. அமெரிக்காவின் ஈடாகோ மாநிலத்தை சேர்ந்த பெண்மணி அவரது 90வது பிறந்த நாளை விமானத்தில் இருந்து பாராசூட் மூலம் குதித்து கொண்டாடினார். ஈடாகோ மாநிலம் கால்டுவெல் பகுதியை சேர்ந்தவர் பெத் ராபர்ட்ஸ். தனது 90 வயது பிறந்த நாளை பாராசூட் மூலம் குதித்து இவர் வித்தியாசமாக கொண்டாடினார். விமானத்தில் 16,000 அடி உயரத்தில் இருந்து குதித்த அவர் 1 நிமிடத்துக்கு பின் பாராசூட்டை திறந்து மெல்ல மிதந்து தரையிறங்கினார். பெத் ராபர்ட்ஸுடன் அவரது குடும்பத்தினரும் பாராசூட்டில் குதித்து மகிழ்ந்தனர். கடுமையான காற்றுக்கு நடுவில் இந்த சாதனையை பெத் ராபர்ட்ஸ் நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் குஜராத் லைன்ஸ் அணி டெல்லி டேர்டெவில்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க திடலில் இரவு 8 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. இதுவரை 8 போட்டிகளில் விளையாடியுள்ள குஜராத் அணி 12 புள்ளிகளும் 6 போட்டிகளில் விளையாடிய டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 8 புள்ளிகளும் பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஆலோசனை. தேர்தல் ஆணைய உத்தரவு மீறி கருத்து கணிப்புகள் நடவடிக்கை எடுக்க வைகோ வலியுறுத்தல். மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு 6 மாநிலங்கள் எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஹெலிகாப்டர் வாங்கியதில் முறைகேடு விவகாரம் மாநிலங்களவையில் நாளை விவாதம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.